நண்டு வந்து இப்போ பார்த்தா எல்லாமே 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா கோடிக்கணக்கில் அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பெருசாக ஒரு அளவாக ரீச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ கொடுங்க பாருங்கள் இவ்வளோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா பழையா அல்லக்கோட்டுங்கூட மார்க்கெட் மாதிரியே தான் கிட்டத்தட்ட பேலியங்கூட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வெளியிலேருந்து எடுத்து வந்து விற்கிறது மட்டும்தான். இப்போ தாங்க தெரியும் எனக்கு அந்த வீலுக்கு வந்து டீசல் அடிப்பாங்கன்னு சொல்லி 1 மணிக்கு வரும். அந்த டைமுக்கு வந்து அப்படியே போட்டில் இருந்து அப்படி மீன் எடுத்து இருக்கிறத எப்படியே பார்க்கலாம். ஸோ அப்படி அந்த போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ தளபதியில் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரூபா 2000 தெரியல தெரிஞ்சால் கவர்மெண்ட்டில் போட்டுருவோம். நமக்கு சிங்களத்தில் சூரிய 5 ஒன்றா சொல்லுவாங்க. அந்த தோர மீன்லேயே கடல்லேருந்து இறக்கி அந்த ஏலம் வச்சு வாங்கிங்கன்னு வந்து விற்பாங்க. அந்த பக்கம் இந்த வாங்கிட்டு வந்து விற்பாங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க இடத்துல ஏலம் தான் போயிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஐஸ் பொடியிலலாம் மீன் தாங்க இருக்குது. முடியும் ஸோ அந்த இடத்துல இந்த வெளியில் வந்துடுங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி பாக்ஸில் நம்ம போகிற வழி தான் எனக்கு. அந்த சோழர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு சும்மா வேறு லெவலாக இருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நீரோடில் அங்கே கிட்டத்தட்ட இதுக்கு மேலே வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. பொங்கல் டைமில் போயிட்டு அங்கே இந்த வீடியோ போட்டு நம்ம பேசுகிறது பார்த்து பக்கம் நாய் சுத்தம் போட்டுருக்குதுங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்மளை போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு மேலே போட்ட வீடியோவில். ஸோ நம்ம சேனலில் வந்து இதுக்கு மேலே பார்க்காம போயிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுருப்போம். ஸோ பைக் ட்ராவலை பற்றி நீர் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அம்பாறு அடுத்து மகியங்க நிறைய ட்ராவல் பண்ணி வீடியோ போடுறோம். இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோ வர இருக்குது. அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் நிறைய ஒரு செஞ்சு அனைத்து புதுசாக நம்ம டிஆர்எஸ் மறக்காம சொல்லுங்கள். பெல்லைக்கு தட்டி விட்ருங்க. நம்ம போகிற அப்பப்போ டக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஷ் மார்க்கெட் தாங்க. கிட்டத்தட்ட நம்ம இங்கே இருக்கிற ஒரு காரணத்தால் நீரோடில் இருக்கிற ஒரு காரணத்தால் நமக்கு வீடியோ காரணம் இல்லாட்டி கிடைக்கிட வந்து ஃபிஷ் மார்க்கெட்டை போய் வீடியோ எடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த வீடியோ தாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் நீங்கள் இந்த தடவை வந்து நான் கோப்ரா வாங்கிட்டு ஃபஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் வீடியோ எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறது எடுத்த வீடியோ பாருங்கள். அப்போ நம்ம டிஆர்எஸ் நிறைய ஒரு அனைத்து ரொம்ப புதுசாக நம்ம டிஆர்எஸ் வந்து மறக்காம சாப்பிட்ற பக்கத்தில் எல்லாம் தட்டி விட்ருங்க. நம்பர் யூஸ் உங்களுக்கு அப்போ டக்கு வரும். அப்படியே போவோம். ஸோ இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணி ஆகுதுங்க. ஸோ ஃபிஷ் மார்க்கெட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பூமுக்கு பெட்ரோல் அடிச்சுடுவாங்க. பூமில் பெட்ரோல் இல்லை கடைசாக நம்ம பொங்கல் அன்னைக்கு அடித்தது. அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. ஸோ ஒரு 400 அடித்தா போதும் பெட்ரோல். டீசல் பெட்ரோல் அந்த பக்கம் வாங்க. நம்ம டீசல் பக்கம் நிற்கும். 3 வீலுக்கும் டீசல் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த வீல் டீசலானு தெரியல. ஸோ அந்த பக்கம் பெட்ரோலாங்க. ஏன்னா இப்போ தாங்க தெரியும் எனக்கு அந்த வீலுக்கு வந்து டீசல் அடிப்பாங்கன்னு சொல்லி. 400 அடிச்சிருவாங்க பெட்ரோல். பேஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ வச்சம் கிட்டத்தட்ட ஒரு 1200 கிட்ட இருந்துச்சு. பட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் கொஞ்சம் இருங்க. ஸோ 1500 கிட்ட இருக்குங்க. ஸோ 400 அடித்தா போதும். அரைச்சிட்டு வாங்க. ஸோ நம்ம பூமுக்கு பேட்டரி இல்லாதாங்க பெரிய பிரச்சனை. இங்கே டக்குன்னு பேட்டரியை மாற்றுவாங்க. பேட்டரியை மாற்றினா தான் லாங் ட்ரிப்பில் அப்படி இப்படின்னு போகலாம். ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் நம்ம கெப்கார்ட்டில் போட்டு எடிட் பண்ணுற காரணத்தால் அந்த கெப்கார்ட் மார்க் போகவே மாட்டேங்குது. நானும் கஷ்டப்படுறேன்ற வரை கேட்குது. ஸோ 1500 1600 வரை கேட்குது. பாப்போம் என்ன செய்யறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போதைக்கு 100 ரூபா மிச்சங்க. இந்த 100 ரூபாயிலேருந்து தான் இன்றைக்கி போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட் சுற்றி பார்த்துட்டு வரணும். ஸோ மீன் வாங்கலாம் சரி வாங்கி சமைக்கலாம். பட் எங்கே நமக்கு டைம் கொஞ்சம் இல்லாத இப்போதைக்கு கடை சாப்பாடு தாங்க நமக்கு. ஸோ போயிட்டு வாங்க. இங்கே இருந்து பெட்ரோல் 400 கிடைச்சாது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் நான் போகிறதில்லைங்க. ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ முன்னிக்கே பாலம் மாதிரி இருக்கும். அங்கே இந்த மீன் பிடிச்சிருக்காங்க. இந்த சைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ ஐஸ் போட்டுருக்காங்க நிறைய. ஸோ விடிய அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா விடிய மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் பார்க்குற டைம்லாம் அங்கே தூண்டல் போட்டுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்க்குற டைம்லாம் எனி டைம். இப்போ நம்ம கோப்ரா வாங்கினதுக்கப்புறம் இப்போ தாங்க இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அங்கே இப்போ உண்மையிலே சொல்ல தேவையில்லை. எனி டைம் ஃபுல்லாக சனம் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சொல்ல தேவையில்லை. அவ்வளோ சனமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மீன் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பெரிய லொரி அந்த சின்ன பைசைகள்லாம் போகும். ஸோ அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு வரவங்க தான் மீன். ஸோ பெரிய மார்க்கெட் நீர்வெளியிலே பெரிய மார்க்கெட்டு தானே எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னொரு மார்க்கெட்டும் இருக்குங்க. அந்த மார்க்கெட்டில் நான் இதுக்கு மேலே நிறைய வீடியோ எடுத்துருக்கேன் போயிட்டு. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போயிட்டு நிறைய இந்த லெல்லமா அதாவது இந்த மீன் மார்க்கெட்டே நிறைய வீடியோ போட்டுருப்பாங்க. இந்த பார்க்கும்போது தெரியும் சைடில் நிறைய பேர் தூண்டல் போட்டு மீன் பிடிச்சிருக்காங்க.
ஸோ இந்த மீன் மார்க்கெட்டு சரியாக வீடியோ அது சரியாக மீன் வர டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணி 1 மணிக்கு வரும். அந்த டைமுக்கு வந்து அப்படியே போட்டில் இருந்து அப்படியே மீன் எடுத்து இறக்குறதை அப்படியே பார்க்கலாம். ஸோ பெரிய பெரிய மீன் அப்படியே போட்லேருந்து கொண்டு வந்து இறக்குவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு. அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பட் அது கிளியர் இல்லை. நமக்கு அந்த டைமில் கோபுரம் இல்லை, ஃபோனில் எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு பார்க்கணுமா இருந்தால் போய் நம்ம சேனலில் பாருங்க. இப்போ நீங்கள் பாருங்க, நீ எவ்வளோ சனம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 17 இல்லாட்டி 18ஆம் தேதி நினைக்கிறேன், 17 சரியாக தெரியல. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ. நான் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ இந்த டைமில் இவ்வளோ பேர் இருந்தால் காலையில் வந்து ஒரு 5 மணி 4 மணி ஒரு 5 மணி 4 மணிக்கு வந்தால் இந்த இடத்துல நமக்கு பைக் போகிறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளோ சனம் இருக்கும். இப்போயே இடம் இல்லைங்க சொல்ல போனால். எல்லா பக்கம் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி. எல்லாம் அந்த வேறு இடங்களுக்கு மீன் கொண்டு போகிறாங்க. அந்த மீன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்து நீர்வளம் ஏரியாவில் இந்த இடத்துல நம்ம மீன் எடுப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இல்லை மீன் மார்க்கெட் சரியாக பார்க்கணுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவருக்கு மேலே வேணும், அவ்வளோ சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்ப்போம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுற இந்த இடங்கள்லாம் சுற்றி அப்படியே மீனில் ப்ரைஸ்லையும் பார்ப்போம். ஸோ என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ட்ராவல் வீடியோ இதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ராவலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் தான் வரும். அது இதுன்னு இல்லை, நமக்கு எதுக்கானலாம் சிக்குதோ அதை ஒரு வீடியோவாக ப்ளொக்காக பண்ணிடுவோம். அது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்க் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த இடப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன், இடம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ மீன் மார்க்கெட்டுக்கு இங்கே இருந்து அவ்வளோ தூரம் இல்லை, ஒரு 10 மினிட் தூரத்துக்குலாம் இருக்குது காலையிலேயே. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதை விட நிறைய பேர் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துடும். ஸோ 6 மணி ஒரு 5:30 மாதிரி வந்தால் இந்த இடங்கள்லாம் போயிடலாம், அப்படி இருக்கும். ஸோ நிறைய சுற்றி பார்ப்போம் இப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய வீடியோ எடுத்துருக்கேன், பட் இவ்வளோ ஒரு கிளியராக எடுத்த இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்கிற காரணத்தால் இப்படி கொண்டு போய் வராது. பட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ. ஸோ உள்ளே போனால் தான் தெரியும் என்னென்ன மீன் இருக்குன்னு. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பேசுகிற அது கொஞ்சம் ஸ்லோவாக பேசும். இந்த நிறைய ஏல மாதிரி போட்டு விற்றுருக்காங்க. ஸோ என்ன மீன் தெரியல, கல் மீன் என்ன மீன் எனக்கு தெரியல. ஒயிட் மாலட்டிங்க இங்கிலீஷ்லன்னா ஒயிட் மாலட்டின்னு சொல்லுவாங்க, பட் என்ன மீன் தெரியல. இந்த ஏல மாதிரி வச்சு இந்த இடத்துல விற்றுருக்காங்க. ஸோ அப்படியே போவோம் வெளியில் சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே மீன் ஏலம். இது வந்து சின்ன மார்க்கெட் தான், இதோட பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. போயிடுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல பறவை இருக்குது, கும்பலாக இருக்குது. பறவை வந்து பார்த்திங்கன்னா கிலோ 800 ரூபா. கும்பலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தெரியல, 300 ரூபா 350 ரூபா என்ன சொன்னாங்க, பட் எனக்கு சரியாக தெரியல. பட் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கேட்குற கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ சத்தமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கிற மீன் வந்து லேனா பறவை தாங்க. கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 500-600 போகுது. ஸோ ஃபுல்லாக இருக்குது மீன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொண்டு வந்து விற்கிறாங்க. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட் பெரிய, அந்த பக்கம் போய்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்கீங்க. பேலியம் கூட மார்க்கெட் நான் போயிருப்பேன். ஸோ இதை விட சின்னதை மார்க்கெட் தான் பேலியம் கூட மார்க்கெட் சொல்ல போனோம். ஸோ இந்த நண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலப்பு நண்டுக்கு நம்ம ஊர் பக்கமும் இருக்கும். நம்ம ஊர் பக்கம் நிறைய இருக்குது. இது வந்து கலப்பு நண்டு ஆற்றுல இந்த கடலில் இருக்காது பெருசாக. இந்த பச்சை கலர் நண்டு வந்து இப்போ பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பில் இருக்கிற நம்ம லைக் 1700-1800 கிலோ எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டுங்க இந்த நண்டு. கையில் பட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டுங்க இந்த நண்டு. நம்ம ஊரில் நான் கொஞ்சம் எடுக்கிற கஷ்டம் தான். நம்ம ஊரில் 1300 இல்லை, நம்ம ஊரில் இதே ப்ரைஸ் தானே தெரியல. நான் ரொம்ப நாள் ஆகுது எடுத்து. டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:27 ஆகுதுங்க. ஸோ டைம் சரியாக போச்சு. இன்னும் சனம் குறையிற மாதிரி இல்லை பாருங்கள். 5:30-6 மணிக்கு வந்தாலே அவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ வந்து 7:27 டைமு கிட்டத்தட்ட 9-10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போகும். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சின்ன பிஸ்னஸ் மாதிரி அப்படியே பண்ணிருக்காங்க. எல்லாம் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ 3 மார்க்கெட்டாக பிரிக்கலாம். 2ன்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சப்ளையர்லாம் வந்து எடுக்கிறது. இன்னொரு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடல்லேருந்து வார மீன் எல்லாம் அப்படியே வந்து இறக்குவாங்க. பட் இந்த மார்க்கெட் வந்து அந்த மீன்
அந்த மீன் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல விற்பாங்க. ஸோ 3 மார்க்கெட் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலேருந்து வந்து மீனை விற்கிற இடத்த நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இப்படியே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிஸ்னஸுக்கு மீன் எடுக்கிற இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ முன்னுக்கு பாருங்கள் வெட்டி போட்டு வைக்கிறாங்க. தலைப்பத்து கிளவல் அப்படி இப்படி இந்த இடத்துல மீன் வெட்டி விற்கிறாங்க. மீன் பார்க்க சொல்கிறாருங்க. நம்ம அப்படி அந்த போய் பார்த்து வருவோம். ஸோ தலைப்பத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரூபா 2000 ரூபா எடுக்கலாம் கிலோ. ஸோ அதுலேயும் 2-3 இனம் இருக்குது. தலைப்பத்தில் வந்து எனக்கு சரியாக தெரியாதது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே பெரிய பெரிய பிஸ்னஸ் தான் கூட பார்க்குவாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து 500 ரூபா 2 கிலோ வாங்கிட்டு என்ன தெரியும் பெரிய பெரிய லொரியிலெல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒரு 100 கிலோ 1000 கிலோ அப்படிலாம் ஏற்றுவாங்க இந்த இடத்துல. இங்கே வந்து சின்ன விலைக்கும் எடுக்கலாம், பெரிய விலைக்கும் எடுக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா பக்கத்துலேயே இருந்து இறக்கி அப்படியே எடுக்கிற மீன் தானே, அதாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து ஒரு கடல் கோழி. இது வந்து சிங்கள பேர் நான் தெரியும், தமிழ் பேர் கொஞ்சம் வராதுங்க, மன்னிச்சுக்கோங்க. இது வந்து லின்னா பழையா நிறைய இருக்குங்க மீன், வகை வகையாக இருக்குது. இது வந்து லேனா பருவம் அங்கேயும் பார்த்துட்டு போனோம். இந்த லேனா பருவம் எவ்வளோ அழகாக வரிசை அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இதுவும் பேலியங்கோட மார்க்கெட் மாதிரியே தான். கிட்டத்தட்ட பேலியங்கோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வெளியிலேருந்து எடுத்து வந்து விற்கிறது மட்டும்தான். இந்த இதில் அப்படியே கடல்லேருந்து இறக்கி இந்த பக்கம் எடுத்து விற்பாங்க. அதான் கொஞ்சம் ஸ்பெஷல். அதில் அப்படியே உயிரோடையும் வாங்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் நிறைய இதில் இது இறால் இருக்குது. இறால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபா 850 ரூபா 1000 ரூபா அந்த பிரைஸ்லாம் இருக்குது. இந்த ஐஸ் பொட்டிலே அப்படி எடுத்து இறக்குவாங்க, அப்படியே சப்ளையரில் கொடுப்பாங்க. நாமளும் பார்ப்போம் ஒரு நாளைக்கு வந்து வீட்டில் கட்டாது. ஸோ சொன்ன ப்ரைஸ் லாபம் வந்து பார்த்துட்டு வஞ்சர மீன் அஞ்சலாவன்னு சொல்லுவாங்க அவங்க சிங்களத்தில். தமிழில் எப்படி என்ன தெரியல, தெரிஞ்சால் கோமண்ணில் போட்டுருவோம். நமக்கு சிங்களத்தில் சுவர் இது அஞ்சலாவன்னு சொல்லுவாங்க. அந்த தோர மீன்லேயே சின்ன மீன், நம்மளோட வஞ்சர மீன்லேயே சின்ன மீன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருக்க மீனை வெட்டி வச்சுருக்காங்க. இது வந்து மூதுக்குள்ள அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியும், கடல் கோழின்னு சொல்லுவாங்க. இது இந்த பக்கம் வளையா அப்படி இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட வளையா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 350 ரூபா 400 ரூபா கிலோ போகும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது இந்த பாருங்கள் வளையா வந்து அந்த மீன் வெட்டிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்படியே வெளியில் போயிட்டு இப்போ எந்த இடத்துக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து அப்படியே இறக்கிட்டு அவங்களோட முடியும் அந்த பக்கம் இருக்குது. இது நம்ம 2வது இடத்தையும் பார்த்திங்கன்னா பெரிய மீன் பிஸ்னஸ் பண்ணுற இடம் இது. இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. தெரியும், கேட்டு பார்ப்போம். தளபதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா போகுதாங்க. பரவாயில்ல, நம்ம ஊர்லேயும் இதே ப்ரைஸ் தானே, இதோட குறையாண்டு எனக்கு தெரியலை. அதாவது அம்பாறை மட்டக்களவு பார்க்கலாம் எப்படி இருக்குமென்னு தெரியல. ஸோ அப்படியே போவோம். அங்கே ஃபுல்லாக அப்படியே கடல்லேருந்து இருக்கிறது தான். கொஞ்சம் இருங்க, அப்படி இந்த வாகனங்கள் நிறைய வருது, அப்படி அந்த பக்கம் போயிடுவோம். அந்த முன்னுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் இருங்க போயிடுவோம். அந்த முன்னுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீனை வெட்டி கொடுப்பாங்க. இந்த பக்கம் அப்படியே வாங்கி கொண்டு வந்து அங்கே கொடுத்தா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வெட்டி கொடுத்துருவாங்க. இப்போது நான் இதுக்கு வரக்குள்ள பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ எடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அப்படி வெட்டி போட்டுருக்காங்க அந்த கழிவெல்லாம். இந்த இடத்துல அப்படியே கடலில் இறக்கி இந்த இடத்துல அங்கே அடுக்கி வைப்பாங்க. அப்படி இந்த போட் அந்த பக்கம் வந்து நிற்கும், அப்படி இந்த பக்கம் லைனில் அடுக்கி வைப்பாங்க. ஏலாம் இங்கே வந்து நம்ம 150 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கலாது. கிட்டத்தட்ட எல்லாமே 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா கோடிக்கணக்கில் மேலே போகும். சில டைம் நிறைய மீன் படிச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கும் என்ன தெரியல போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல சரியாக வந்து மீனை பார்க்கணும்னு சொன்னால் சரியாக டைம் வந்து 8 மணி ஆகுதுங்க. ஏன்னா சரியாக வந்து நீங்கள் பார்க்கணும்னா மீனை நீரோட இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் ஒரு 2 மணி காலையில் வீடியோ ஒரு 1 மணிக்கு வந்தால் ஃபுல்லாக கடல்லேருந்து கொண்டு வரது பெரிய பெரிய மீன் எப்படி இறக்குறாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம்னா ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பெருசாக ஒரு அளவாக ரீச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ கொடுங்க பாருங்கள். இவ்வளோ இருக்கணும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா வளையா அலகோடுவா அந்த சிங்களத்தில் அப்படி சொல்லுவாங்க. சூர மீன் சொல்லுவாங்க. எங்கள் தமிழில் எனக்கு பெரிய தமிழ் பேர் விளையாடி மன்னிச்சோம். இவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். அப்படியே முடிச்சு வச்சுருக்காங்க அப்படியே. ஸோ அந்த பக்கம் தூக்கி கொண்டு நிறுத்து அந்த பக்கம் அந்த மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் அப்படியே அந்த குட்டு மிஷின் நம்ம சொல்லுவோம். அந்த மிஷினில் பாருங்கள் அப்படி கொண்டு ஏற்றி நானே டொன் கணக்கில் நினைப்பாங்க நினைக்கிறேன். ஒரு 500 கிலோ 1000 கிலோ அப்படி ஒரு 20 டன் அப்படி தான் நிறுத்தி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல எனக்கு. ஒரு 1 மணி 2 மணிக்கு வந்தால் அப்படியே சாமி ஃபுல்லாக அந்த கடல்லேருந்து அப்படி போட்லேருந்து இருக்கிறத பார்க்கலாங்க. ஸோ அது வந்து நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வீடியோ வந்து நல்லா அழகாக கிளியராக எடுத்து போடுவேன். எதனா உங்களுக்கு கோபுரம் வாங்கிட்டு இது நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். இவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த ஒரு ஆள் வெட்டிட்டு இருக்காரு. அந்த பக்கம் கேமராவில் தெரியுது எனக்கு தெரியல உங்களுக்கு சரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு குமிச்சு வச்சுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனை வெட்டி தண்ணி ஊற்றி கழுவுறாங்களா உள்ள தலையெல்லாம் வெட்டி அப்படியே எடுத்துட்டாங்க. என்ன மோரா
இந்த பக்கம் தலைப்பத்து இருக்குது, இந்த பக்கம் வெட்டி தீக்காரு தலைப்பத்து சின்ன சின்ன துண்டு உண்டா. ஏலம் வச்சு முடிஞ்சு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த இடத்துல மீன் அவ்வளோ இருக்கும், பார்க்கலாம் உள்ள ஆட்கள் மீட்பாங்க ஏலம் அப்படி இப்படி. ஏலம் முடிஞ்சிருக்கோம் அந்த கடைசி கடைசியில் நானே வந்துருக்கேன் இந்த இடத்துக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் வெட்டிட்டு இருக்காங்களா மீன், என்ன செஞ்சுருக்காங்களே போய் பார்ப்போம். இந்த இடம் பாருங்கள், தூணா அந்த கிளவரில் கிடக்குது அந்த பக்கம். தூணா இது வந்து என்ன தெரியலைங்க எனக்கு பேர் பெருசாக, கருப்பாக இருக்குது. என்ன மீனாக இருக்குமான்னு தெரியலைங்க எனக்கு பெருசாக. நிறைய மீனோட பேர் தெரியும், பட்டு எல்லாம் நிறைய இனங்கள் இருக்குது. பட் எல்லாமே கொஞ்சம் சொல்ல போனால் கஷ்டம் தான் நமக்கு. இவ்வளோ மீன் பாருங்கள். நம்ம பேசாமல் மீன் தொழிலை பண்ணால் பரவாயில்லைங்க, நம்ம யூடியூப் சேனலில் விட்டுட்டேன். அவ்வளோ லாபம் இருக்குங்க, வீடியோலாம் பார்க்கணும் அவ்வளோ இருக்கும் இந்த பக்கம் எல்லாம். இவ்வளோ மீன் பாருங்கள். வலையா டைம் 34 ஆகுதுங்க. அப்படி இருங்க. இந்த பக்கம் பாருங்கள், தலையை வெட்டி மீன் அப்படி வெட்டி தலையை மடிஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே முன்னுக்கு பார்த்து இடந்தாங்க, இதுவும் பார்த்த இடத்துலேயே பின் பக்கம் இந்த சின்ன சின்ன இது மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் தான் மீன் வெட்டி கொடுப்பாங்க எல்லா இடத்தையும். நீங்கள் உள்ளே போய்ட்டு பார்ப்போம். நான் பின்னுக்கு வந்து பார்க்கல, சனம் நிறைய இருந்தாங்க. அந்த அப்படியே போகல, திரும்பிட்டு வந்துட்டு உள்ளுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இருங்க போய்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இது வாங்கியிருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து விற்பாங்க. பெரிய விஷயம் தான். நிறைய வெளியிலேருந்து கொண்டு விற்பாங்க, கடல்லேருந்து இறக்கி அந்த ஏலம் வச்சு வாங்கி கொண்டு வந்து விற்பாங்க. அந்த பக்கம் இந்த வாங்கிட்டு வந்து விற்பாங்க கொண்டு வந்து. என்ன செய்கிறாங்க இடத்துல ஏலம் தான் போயிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஐஸ் பொடியிலலாம் மீன் தாங்க இருக்குது. முடியாது அந்த இடத்துல போட்டு வாங்க மீனை கொண்டு வந்து. பேசி எனக்கு வாய் வலிக்குது. என்ன செய்கிறாங்க, ஏலம் தாங்க போயிட்டுருக்கு. கொஞ்சம் இருங்க, பேசாமல் பார்ப்பேன் என்ன நடக்குதுண்டு. இப்போ அந்த இடத்துல வெளியில் வந்துட்டேங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி பாக்ஸில் நம்ம போகிற வழி தான் எனக்கு. நான் இந்த இங்கே போகிறேன், எனக்கு லேட் ஆகி பாருங்கள். இந்த போகிற வழியில் அவ்வளோ இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுனா நம்ம கிட்டத்தட்ட நிறைய. சரிங்க, ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டேன். இதோட நம்ம வீடியோ முடிக்கிறேங்க. சேஃப்டியாக இருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.